ஒவ்வொரு ஊருக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கும். அந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, கோயில்பட்டி கல்லம்பாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அந்த மாதிரி நம்மகிட்ட சரௌண்டிங்கில் கிடைக்கிற. வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தூத்துக்குடி மக்ரூன்கிற ஒரு பிரம்மாண்டமான ஷாப். ஸோ இந்த ஷாப்பை பற்றி அண்ணன் டீட்டெயிலாக சொல்வார். இதோட லொக்கேஷன் வந்து புதூர் பாண்டியபுரம் டோல் பிளாசா, மதுரை ரோட்டில் இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு டோல் இதுதான். இந்த டோலை சிறிது தூரம் கடந்து நம்ம அப்படியே மதுரை வழியாக போயிட்டுருக்கும்போது இடதுபுறமாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஷாப், அதாவது ரொம்ப பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஹோட்டல் தூத்துக்குடி மக்ரூன்ஸ்னு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே இந்த மக்ரூன் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்ரூன்ஸ் ப்ளஸ் வந்து சிப்ஸ் ஐட்டம், இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்னு நம்ம சவுத் சைடு இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ எப்படி இருக்குங்கிறது தான் சரி உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியில் எதாச்சியாக பார்த்தோம், நல்லா இருந்தது, சரி அதனால் மக்களுக்கு தெரியப்படுத்தலான்ட்டு. ஸோ இதை டீட்டெயிலெலாம் வந்து நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தேவைப்படுறவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்கள். நான் வணக்கம் அண்ணா. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கடையை பற்றி சொல்லணும். தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் ஒரே வேலை நம்ம மட்டும் சுகரில் பண்ணதே ரெண்டு வேலை, அதிலே கேட்டு அது இன்னும் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை பண்ணுறது, அதிலே கருப்பட்டி போட்டது. கருப்பட்டி போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் ஆகும். அந்த ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிளாக் அதோட இதுக்கு வந்து எந்த மாதிரி சர்வீஸ் வரவங்க கடையில் வாங்கிப்பாங்க, வெளியில் இருக்கிறவங்க சார் நம்ம இங்கே வேறு யாருமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக தர மாட்டாங்க, வெறும் எம்பி கவராக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பிராண்டடாக கொடுப்போம். அட்ரஸ் அட்ரஸ் நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றணும். நீங்கள் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக சரி, இல்லை ஒரு வெறும் பைக்காக நிறைய வந்து நம்ம வாழ்க்கைக்கு 5 டைம்ஸ் நாங்கள் இதில் அந்த சுகர் இது அந்த கேஷ்யூ சூப்பர் கேஷ் வந்து மோர் தென் கேரி ப்ரீமியம், அது வந்து டெலிஷியஸ். இப்போ உங்களோட இந்த நம்ம ஷாப்போட இந்த சார் நம்ம தூத்துக்குடியில் நீங்கள் கோல்கேட் தாண்டி மதுரை நம்ம திருச்செந்தூர் போகும்போது ரைட் சைடில் வரும், டோல்கேட்டுக்கு பிஃபோராக. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது தான் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அரசு ரெட்டி டோல்கேட் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ரோட்டை போகும்போது அதனோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சார் இப்போ ரீசனாக கூட நம்ம விழுப்புரம் 1100 அது வீக்லி அப்படியே மக்கள் நானும் தெரியும். நம்ம சாம்பிள் கொடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வீடியோக்காக சொல்கிறேன். முதல் முறையாக சாப்பிட்டு 4 பைட் அப்படியே வயலன்ஸில் மெல்ட் ஆகிடும். வெறும் கேட்ச் இதை வந்து ப்ரீமியம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. நான் தான் மொதல் தடவை நான் மக்ரூன் சாப்பிட்றேன். தூத்துக்குடியில் நிறையா அதோட நம்ம ப்ரூஃப் நெக்ஸ்ட் என்னன்னு அது சொல்லவே தேவையில்லை. வேறு நம்ம
பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வேறு என்னென்ன கிடைக்கும் அந்த சவுத் இந்தியனை பொறுத்த வரையும் ஒவ்வொரு ஊருக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கும். அந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, கோயில்பட்டி கல்லம்பாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அந்த மாதிரி நம்மகிட்ட சரௌண்டிங்கில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குது. அது போக நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பனானா சிப்ஸ் இருக்குது, ஆந்திரா முறுக்கு இருக்குது, காராச்சேவு, இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம், சேவு, மிக்சர், இந்த மாதிரி எல்லாமே ரேட் ரீசனபுளாக கிடைக்கும் சார். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ரெடி பண்ணி தரீங்க சார் ஃப்ரெஷ்ஷாக இங்கே தான் மெயின் பிரான்ச் இருக்குது. நம்ம 8 பிரான்ச் இருக்குது நம்மளுடைய. அந்த மாதிரி 8 பிரான்ச்சுக்கும் இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் இங்கே தான் சப்ளை பண்ணுறேன். சரி சரி. பேக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நம்மகிட்ட அதிக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா ஒவ்வொரு 1 ஹவருக்கு 1 டைம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வாழையும் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? பனானா வந்து நாகர்கோயில், நம்ம நாகர்கோயிலேருந்து டைரெக்டாக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து நம்மளே ரெடி பண்ணுவோம். நேந்திரன் ஓகே. அது போக நம்ம பேக்கரி ஐட்டம், கேக்ஸ், சேல் ஆகிட்டு கேக், பேஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லா ஐட்டம். மார்னிங்னால இப்போ எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் இதாக இருக்குது. சேல்ஸ் அது போக இங்கே உடன்படி கருப்பட்டி. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம சவுத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அது எல்லாம் ஒரே இடத்துல அவைலபிளாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எனி டைம் எப்போ கேட்டாலும் கிடைக்கும். அதே மாதிரி ஆர்டர் பண்ணாலும் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். முக்கியமாக அதுதான். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து இது பண்ணுறது கண்டிப்பாக வெளியில் வாங்கிட்டு வர இப்போ வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 1 kg 2 kgக்குள்ளே கேரி பண்ணிட்டு போகலாம். இதே மொத்தமாக அவங்க 5 kg 10 kgன்னு கேட்கலாம் ஆர்டர் தான் பண்ணுவாங்க. நம்ம டெலிவரி இப்போ நான் எனக்கு சின்ன சந்தேகம் தான். இப்போது பர்சனலாக வாங்குறவங்க ஓகே, கமர்ஷியலாக வாங்குறவங்க இப்போ நான் ஊரில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுப்போம். ஓகே கமர்ஷியலாக வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஓகே. அது டிஸ்கவுண்ட் ரேட்டு பிரச்சனை இல்லை. அது நீங்கள் அதே ஏற்ற மாதிரி பண்ணுவீங்க இல்லை அதுக்கும் பண்ணி தரீங்களான்னு கேட்குறேன். ஹோல்சேல் கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கு. தஞ்சாவூரில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, அவர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எதாவது கொடுக்குறீங்களா? எதுவும் நார்மலாக கடை கேட்குறோம். 8 பிரான்ச் நம்ம ஒன்றும் சரி சரி. வெளியே சொல்லுங்கண்ணா. மற்றதெல்லாம் மக்ரூன்ஸ் தவிர மற்றது என்னெல்லாம் ஸ்பெஷல்? மற்ற நம்ம தூத்துக்குடியை பொறுத்தவரை இன்னொரு நெய் மிட்டாய். நெய் மிட்டாய்ன்றது நெய் மிட்டாய் நட்பாருன்னு வாங்க. ஒன்லி கேஷ்யூ, சுகர், அப்புறம் ஊத்துக்குழி வெண்ணெய். யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நெய் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊத்துக்குழி டைரெக்டாக ஊத்துக்குழி வெண்ணெயே பண்ணுவோம். அந்த வெண்ணெயும் கேஷ்யூவும் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அது உங்களுக்கு இன்னொன்று சாப்பிட்டு முடிக்கல, இன்னொன்று சாப்பிடணும். ஓகே. ஆனால் சுகர் பேஷண்ட்னு பார்த்து கொஞ்சம் அமைதியாக கம்மியாகவே சாப்பிடுங்க. நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். வேறு இதை தவிர்த்து வேறு என்னென்ன நம்மக்கிட்ட ஸ்பெஷல்? பேக்கரி பொறுத்த வரையுமே ப்ளம் ஒன்று. இதுலேயே நம்ம சின்ன பாக்கெட் 20 ரூபாலையும் போடுறோம். வேறு அதே இது 1/4 கிலோ 1/2 kg அந்த மாதிரி இருக்குது. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு 7 பிரான்ச் இருக்குது சார். சிட்டிக்குள்ள இது 8வது பிரான்ச். அங்கேருந்து தான் நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே வரும். இது கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் கேக் இருக்குது. அது 15 rupeesலேருந்தே இருக்குது நம்மகிட்ட. அது போக சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட், வேறு ஃப்ரெஷ் க்ரீம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஸ்ட்ராபெரி, டெசர்ட், அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச டோனட் அதெல்லாம் நம்மள்ட்ட வெரைட்டியாக வச்சுக்கலாம். மற்ற இடத்துலையும் ஒன்றா இருக்கும். இது நம்ம இன்னும் கம்மியாக இருக்குது. ஸ்டாக் உங்களுக்கு இன்னும் மெயின் பிரான்ச் நிறையா பார்க்கலாம். இப்போ வரையும் பேக்கரி பார்த்தோம். இதே நம்ம ஹோட்டல் பியூர் வெஜ்ஜில் நம்ம ஹோட்டல் இருக்குது. பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குது, நான்வெஜ் இருக்குங்களா? பியூர் வெஜ் இருக்குது சார். இப்போ நான்வெஜ் வந்து மக்கள் கொஞ்சம் விரும்பி கேட்கறதுனால நம்ம செப்பரேட்டாக தனியாக பண்ணியிருக்கோம். இங்கே வெஜ்ஜு கூட நம்ம இதாக கூடாது. நம்ம எல்லாமே கோவில்ன்ற பேரில் அந்த பக்கம் தனியாக இருக்குது. அது ஒரு குடிசையில் ஒரு செட்டு போட்டு அது ஒரு நீட்டாக இருக்கும். நம்ம அதுவும் அடுத்து பார்க்கலாம். சரி. இது வந்து பியூர் வெஜ்ஜில் கிடைக்கும் சார். ஓகே. எந்த ஐட்டம் காலையில் டிஃபனில் இருக்குது, மதியம் லஞ்சு, ஈவினிங் டிஃபன், ஃபுல்லாக எனி டைம் இருக்கும் சார். ஓகே. ஷாப் வந்து டைம் லிமிட் இருக்கா? 24 ஹவர்ஸுங்களா? இல்லை, டைம் லிமிட் தான். டைம் லிமிட்டா? மார்னிங் என்ன டைம்? மார்னிங் 5 o'clock ஓப்பன் ஆயிரும், 12 o'clock க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா 11 o'clock வரையும் நம்ம பஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்து நிற்பாங்க. ட்ராவல்ஸை பொறுத்தவரை எல்லாருமே வந்து நிற்பாங்க. ஓகே. இல்லை டின்னர் வரையும் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புனாலும் அந்த நம்ம 12 o'clock வரையும் வச்சுருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்.